வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்னைக்கு தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாட்டு தக்காளி 1 கிலோ எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் வெந்தயத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், புளி ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுக்கிற தக்காளியை கட் பண்ணி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் 100 ml மேலே ஊற்றிருக்கேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய தான் வேணும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நிறைய தான் வேணும். கடுகு பொடிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி அதில் சேர்த்துடலாம். கரைச்சி வச்சிருக்கிற புளியும் அதில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். ஃப்ளேம் மீடியமாக வச்சு இதை நல்லா மூடி வச்சிடணும், இல்லாட்டி நான் எண்ணெய் தெறிக்கும் வெளியே. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து நல்லா கிளறி விடணும். பத்து நிமிஷம் வச்சுருந்தேன். தக்காளி நல்லா கட்டியாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் 3ஐயும் சேர்த்துட்டு மறுபடியும் ஃப்ளேம் மீடியமாக வச்சிடலாம், மூடி வச்சிடலாம். எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சு வெளியே வருது. இப்போ நம்ம வெந்தயத்தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கட்டியாகிற அளவுக்கு வைக்கணும். தக்காளி ஊறுகாய் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு, இறச்சிக்கலாம். தக்காளி ஊறுகாய் இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.